So guys, welcome to the second lab. So இது எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். So once நம்ம ஸ்டார்ட் பண்ண உடனே கூகுள் கன்சோலை இன்காக்னிட்டோல ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இன்காக்னிட்டோல ஓப்பன் பண்ண உடனே நம்ம வெர்டெக்ஸ் ஏஐக்கு நேவிகேட் பண்ணி போய்க்கலாம். ஸோ இங்கே வெர்டெக்ஸ் ஏஐ இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இங்கேயே போய் நேவிகேட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வெர்டெக்ஸ் ஏஐ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒர்க் பெஞ்சுக்கு போய்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே எனேபிள் ஆல் ரெக்கமெண்டட் ஏபிஐஸ் தந்துக்கலாம். ஸோ இது உங்களுக்கு டேஷ்போர்டில் டாப்லேயே இருக்கும். ஸோ இப்போ நம்ம தந்துட்டோம். இப்போ வந்துட்டு ஒர்க் பெஞ்ச் போகலாம். ஸோ ஒர்க் பெஞ்ச் போனோடனே நம்மளோட கூகுள் ஜூபிட்டர் லேபை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரீசெட் பண்ணிக்கலாம் ஒன் செகண்ட். ஸோ இங்கே ரீசெட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெட் ஆகும். ஸோ அது லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட இதை ஓப்பன் பண்ணலாம், ஜூபிட்டர் லேபை. ஸோ இப்போ எனக்கு ஓப்பன் பார்க்கலாம். ஸோ ரீசெட் ஆயிடுச்சு, நான் ஓப்பன் பண்ணுறேன். லோட் ஆகட்டும். நான் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி ஓப்பன் பண்ண பார்க்குறேன். ஸோ unable to load வரலாம். ஸோ உங்களுக்கு ஒன்ஸ் அகைன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரீலோட் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். ஸோ இங்கே வந்ததுமே நம்ம இன்ட்ரோ ஃபங்க்ஷன் காலிங். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கர்னலை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இங்கே வந்த உடனே நம்மளோட ப்ராஜெக்ட் ஐடி, ஸோ அதை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாக்டாக இந்த இடத்துல நீங்கள் காப்பி பண்ணணும், ப்ராக்கெட்ஸ் இல்லாமல். தென் நம்மளோட ரீஜியன் செட் பண்ணிக்கலாம். ஸோ ரீஜியன் யூஎஸ் ஈஸ்ட் 4 என்னது. ஸோ என்னோட ரீஜியனுமே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் இங்கே பேஸ்ட் பண்ணோடனே இங்கே ரன்னில் ஸோ ரன் செலக்டட் செல் அண்ட் ஆல் பிலோ, ஸோ இதை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே ரன் ஆகிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஆல் செல்ஸ் தந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்தோட உங்களுக்கு ஸ்டாப் ஆயிரும். ஸோ நான் இந்த இடத்துல மவுஸ் பாயிண்டர் வச்சு இங்கே ரன் செலக்டட் செல் அண்ட் ஆல் பிலோ. ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ரன் ஆகி முடிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இங்கே போயிட்டு நம்ம ப்ராக்ரஸை ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ next and next.
ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், அது எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ நமக்கு ஃபுல்லாகவே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்னொரு மினிட்டுமே நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ ஒரு 1 மினிட் வரைக்குமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கம்ப்ளீட் ஆகிருங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இங்கே நம்ம மார்க்ஸும் நம்ம கெட் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே ப்ராசஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிற இதுதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 100 அவுட் ஆஃப் 100 வந்துருச்சு. நானும் எண்ட் லேப் கொடுத்துக்கிறேன். ஸோ தேங்க்யூ கைஸ்.